வணக்கம் அன்பு நண்பர்களே. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் திருச்சிக்கு ஒரு கூட்டத்திற்காக சென்றிருந்தார். அப்பொழுது அவர் சென்றிருந்த சமயத்தில் அவருக்கு மதிய உணவு அங்குள்ள ஒரு முக்கியஸ்தர் வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு நடுவில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அங்கிருந்த கிராமங்களுக்குள் சென்று மக்களை நேரில் சந்திக்க சென்றார். அப்பொழுது மக்கள் படும் துயரங்கள், அவர்களுடைய ஏழ்மை நிலை, இவைகளெல்லாம் பார்த்துவிட்டு அவர் மிகவும் மனவேதனையுடன் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்ற ஒரு மனக்குழப்பத்தோடு மீண்டும் அவர் திருச்சிக்கு வந்தார். பிறகு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த முக்கிய நபர் வீட்டுக்கு சென்றார்கள். அதற்குள் அந்த முக்கிய நபர் வீடை அலங்காரம் செய்து, அந்த ஊரையே அலங்காரம் செய்து, ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு மிக பிரம்மாண்டமாக ஒரு 200 பேர் சாப்பிடும் அளவுக்கு விருந்து தயார் பண்ணி வைத்திருந்தார். உள்ளே நுழைந்த காமராஜர், 10 பேர் தான் வந்திருக்கோம், எதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணி வச்சிருக்கிற? அவன் அங்கே ஏழை எளியவன் சோறு திங்க முடியாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கிடக்கான், நீ எதுக்கு இந்த ஆடம்பரம் பண்ணுற? எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வெறும் ரசத்தையும் சோத்தையும் மட்டும் வை என்றார் முதல்வர் காமராஜர் அவர்கள்.